கைஸ் இன்னைக்கு ட்ரை ஃபிஷ் அண்ட் எக் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணால் தான் அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் போகும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி வேணா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 4 முட்டை இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். இந்த கருவாடுக்கு இது போதும். முட்டை நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கருவாடை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் வந்து அது வாஷ் பண்ணதுனால ஓரளவுக்கு அதுவே வெந்த மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்து நல்லா வேக விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெந்துச்சுன்னா போதும். நல்லா வந்து ட்ரை ஆகி வந்துடும். இது வந்து நீங்கள் ஒரு ரசம் ரைஸ் இந்த மாதிரி இதோட வச்சு சாப்பிட்லாம். எக் புர்ஜி மாதிரியே கூட இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்.